2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி, பாமகவை சேர்ந்த டாக்டர் தமிழரசி ஆதி மூலம், தாவேகாவை சேர்ந்த விஜய், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆனந்தி ஆகியோர் களத்தில் உள்ளனர். திமுக கூட்டணியின் பலத்துடன் பிரேமலதா களமிறங்குகிறார். ஏற்கனவே விஜயகாந்த் ஜெயித்த தொகுதி தேமுதிகவின் கோட்டை என அழைக்கப்பட்ட ஒரு தொகுதி. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சட்டசபை உறுப்பினரையே கூட பெறாத தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் முக்கியமானது. அதிலும் தேமுதிகவின் வாக்கு வங்கியை நம்பி திமுக 10 சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்கியுள்ளது. என்ன நடக்குமோ? அதுபோல் அதிமுக கூட்டணியின் பலத்துடன் பாமக போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் பாமக ஒரே ஒரு முறை 2001இல் வென்றுள்ளது. தற்போது பாமக 2ஆக பிரிந்த நிலையில் வெற்றி வாய்ப்பு சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். அதுபோல் தாவேக முதல் முறையாக இந்த தேர்தலில் களம் காண்கிறது. விஜய் என்ற முகத்தை வைத்து தேர்தலை சந்திக்கிறது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிவிட்டது. தொடர்ந்து தோல்வி அடைந்தாலும் துவளாமல் போட்டியிடுகிறது. இவர்களில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.